வணக்கம் மக்களே. கொள்ளுப்பொடி சாதம் இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கொள்ளுப்பொடி ரெடி பண்ணுறது வந்து ஒரு கிளாஸு கொள்ளு எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 10 15 காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு 2 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வறுத்து ஆற விட்டு பொடி பண்ணிக்கணும். அவ்வளோதான் கொள்ளுப்பொடி ரெடி பண்ணுறது. இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 10 15 நாள் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, உடச்ச உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மராட்டப்பயிறு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு கிரிப்ஸியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எப்படின்னா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 6 7 போட்டிருக்கேன் நான். அது குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மிளகாய் போனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் புதினா தழை வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த பார்க்குறதுக்கே மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கொள்ளு பொடி இருக்குல்ல, அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு இட்லி பொடி மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டுக்கு தான் வந்து கொள்ளு டேஸ்ட்டு தெரியும் சாப்பிடும்போது. ஆனால் பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு அது இட்லி பொடி மாதிரியே இருக்கும். அதை வந்து 2 ஸ்பூனு நமக்கு இது 1/2 கிலோ சாதம் கிண்டலாம். 2 பொடி எடுத்தால் 1/2 கிலோ சாதம் கிண்டலாம். அதை போட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்து அதை மிக்ஸ் பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு தேங்காய் சாதம் மாதிரி இருக்குது. பட் இதை சாப்பிட்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்.